காலையிலே நம்ம வேலையை தொடங்கியாச்சு. இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. இனிமேல் தான் நான் அடுப்பு பற்ற வைக்கவே போவேன். சரி, அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் இது கேஸ் தானே சீக்கிரம் ஆகிடும் இல்லையா, அதனால் டீ போக்கு பால் வச்சுட்டு இங்கே வந்துட்டு முட்டை எங்கள் மூத்தார் வீட்டுக்கும் பார்சல் ஆகும், அதனால் முட்டை வந்துட்டு வச்சுருக்கேன். பால் இப்போ தான் ஊற்றினேன். மீதி பால் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன். இஞ்சி வந்துட்டு கட் பண்ணி போடுறதுக்காக இஞ்சியும் வச்சுட்டேன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையில் ரொட்டீனு நம்மளோடது. இப்போ தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், அது சுக்கு தண்ணிக்கு. மற்றபடி எல்லாமே காலையில் எழுந்து க்ளீன் பண்ணிட்டேன். இது நைட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு சொல்லிவிட்டு. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் துடைக்கணும். சரி, அது துடைச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பத்தோட மாவு நேற்றே வந்துட்டு ஈஸ்டெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சதுனால நல்லா பொங்கிருச்சு. அப்படியே ஊற்ற வேண்டிய தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சர்க்கரை மட்டும் போடுவாங்க இங்கே. ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு கொஞ்சம் சிட்டிக்கு உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்ற வேண்டியது தான். இந்தமாரி இதை கொஞ்சம் துடைச்சிட்டு அடுப்பு பார்த்து வச்சுருவேன். இது சைட் பை சைடு வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. ஆப்பமும் முட்டைக்கறி தான் இன்றைக்கி காலையிலேக்கு ஸ்பெஷல். அது என்னன்னா பாப்பா இறந்துட்டாங்க, அதனால் சித்தி நீ பாப்பா பார்த்துக்கோ, நான் அடுப்பு பார்த்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹஸ்பண்டும் சமைக்க வந்துட்டாங்க முட்டைக்கறி பண்ணுறதுக்கு ஹஸ்பண்ட். ஏன்னா சித்தியால் முடியாது இல்லையா, அதனால் ஆளுக்கு ஒரு வேலையாக நாங்கள் வந்து பிரித்து பண்ணிப்போம். யார் எப்படி இருக்கோ அந்த டைமில் அந்த வேலை பார்த்துருவோம். ஆனால் மேக்ஸிமம் காலையில் பார்த்திங்கன்னா குழம்பெல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் வைப்பாங்க. மதியம் தான் சித்தியும் நானும் பார்த்துப்போம். ஆனால் காலையில் ஹஸ்பண்ட் தான் வைப்பாங்க எப்போவுமே. காலையிலே வேலை வந்துட்டு ரொம்ப பிஸியாக நடந்துகிட்டு இருக்குது. வந்துட்டுண்டா എന്താ എത്ര പെട്ടെന്ന് വന്നവര്? പിന്നെ 15 ദിവസം ഉണ്ടല്ല. அதானே காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நானும் சித்தியும் ஊருக்கதை பேசுகிறதுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே வேலை செஞ்சால் தானே, அதனால் பக்கத்து வீட்டு கதையை பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள் 2 பேரும். காலையில் வந்துட்டு மூத்தார் விசிட் பண்ணிட்டு போகிறாரு. அது ஏன் நாங்கள் அங்கே டேபிள் வச்சுருக்கோன்னு பார்க்குறீங்களா? பாப்பா வந்துட்டு ஸ்பீடாக போயிடுறாங்க, பிடிக்க முடியல, ஸ்டெப்ஸில் விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். எங்கே பாருங்கள் டேப் ரெக்கார்டு ஓடுதுங்களா, அது மாட்டினது ஓடும். எங்கள் கதை நாங்கள் பேசுவோம், அது வேறு டிபார்ட்மெண்ட், நாங்கள் வேறு டிபார்ட்மெண்ட். என்ன தான் டேப் ரெக்கார்டு போட்டாலும் ஊர் கதை நாங்கள் பேசிக்கிட்டு காலையில் வேலை பார்ப்போம். எல்லாரும் வீட்டுலேயும் பற்றி பேசுகிறது தான். இன்றைக்கி காலையிலே வந்துட்டு கார்ப்பரேஷனில் தண்ணி வந்துருச்சு. ஸோ சீக்கிரமாக வேலை நடக்குது. ஹஸ்பண்ட் வந்துட்டு கறி வச்சுட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தெரியுதுங்களா, தென்னை மரத்தில் தண்ணி வந்துருச்சு, அதனால் நம்ம போயிட்டு தண்ணி எடுத்து கீழே எல்லா செடிங்களுக்கும் நனைக்கணும். அதனால் வேகமாக நடக்குது. ஹஸ்பண்ட் கறி வச்சுட்டு கீழே இறங்கி போயிடுவாங்க. நான் அப்பம் சுட்டுடுவேன். பாப்பா கையில் இருக்காங்க, பாப்பாவுக்கு கொடுக்கணும் ஃபுட்டு, தம்பியும் பார்த்துக்கணும். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்குது. முட்டை கறி, முட்டை வேக வச்சு வச்சாச்சு. வந்துட்டு இவங்க கறி பண்ணிவிடுவாங்க. முட்டைக்கறிக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஃபைனல் டச்சிங் முட்டை மட்டும் போடணும். எங்கள் மாமியார் வீட்டுக்கும் பார்சல் ஆகுது. அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வெளியில் போகிறாங்க, எங்கள் நடு மூத்தார், அதனால் சீக்கிரமாக செஞ்சு கொடுக்க சொல்லிட்டாங்க சித்தி. ஆனால் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் நடு மூத்தாருக்கு தான் இது பார்சல் ஆகுது. எங்கள் சித்தி கூட பாருங்கள் வேகமாக சமைக்கிறாங்க எங்கள் நடுமூத்தாருக்கு வேண்டிட்டு. எங்கள் நடுமூத்தாரை வளர்த்தவங்களே இவங்க தான். இவங்களுக்கு எங்கள் நடுமூத்தாருன்னா அவ்வளோ இஷ்டம். அவருக்காகவே ஸ்பெஷலாக பண்ணுறாங்க எல்லாமே. ഇതോ പാലെടുത്തു, തേങ്ങാപ്പാലെടുത്തു. എന്താ കറി കണ്ടത്? ഇവിടെ വന്നിട്ട് അങ്ങനെ
കൊടുത്തു കൊടുത്തു തുടയ്ക്കാം. எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க பாருங்கள் சித்தி. அவங்க வளர்த்த பையன் இல்லையா, அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எங்கள் நடுமுத்தார ஒய்ஃப் கேட்டேன், இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்காங்க, சாப்பிட போகிறாங்கன்னு சொன்னால் உடனே சுட சுட எடுத்துகிட்டு குடுக்குன்னு எவ்வளோ வேகமாக போகிறாங்க பாருங்களேன். பின்னாடி எங்கள் மாமியார் போகிறாங்க. எங்கள் மாமியார் வந்து பசும்பால் வாங்கிட்டு போகிறாங்க. 3வது மாமியார் வீட்டில் தான் கொடுப்பாங்க. அவங்க வந்து இங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா நான் தம்பிக்கும் வாங்குறேன் இல்லையா, அதனால் எங்கள் மாமியார் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவங்களும் பின்னாடியே போகிறாங்க. எங்கள் மாமியார் இன்றைக்கி செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் மூத்தார் பையன் இன்றைக்கி ஈவினிங் கிளம்புறாரு. அவருக்கு வந்துட்டு எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுங்களா, அதனால் பொங்கல் ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க. ஸோ அவர் கிளம்பி வராரு. நாளைக்கு காலையில் அவர் இங்கே டான் என்ட்ரி கொடுத்துருவாங்க. ஸோ மாமியார் செம்ம ஹாப்பி. விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குங்களா, 10 மணி ஆனாலும் விளக்கு அணையாது. நம்மளாம் அணைக்கிற வரைக்கும் கீழே இருக்கிறது மட்டும் அணைஞ்சிரும், மேலே இருக்கிறது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்.